வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் கரி வேர்ல்டு. இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடு வந்திருக்கேன். எல்லோரும் ரவா உப்புமா செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் கொத்தமல்லி ரவா உப்புமா செஞ்சு பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். என்னன்னா கொரியாண்டர் ரவா உப்புமா, அதாவது கொத்தமல்லி ரவா உப்புமா. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னராகவும் நம்ம சாப்பிட்லாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வாங்க இதனோட இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரோஸ்டட் ரவா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைன்லி சாப்டு ஆனியன் 1 எடுத்திருக்கேன் நான். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்தது கொஞ்சோண்டு கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அடுத்தது ஒரு சின்ன கப்பு கொத்தமல்லி நல்லா கழுவி அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதாவது கொத்தமல்லி பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு சின்ன கப்பு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதோடையே நம்ம ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, இது 3 தான் நம்ம சேர்த்து அரைச்சி ஒரு விழுதாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா இதுதான் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு. இதோடையே நான் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேங்க. இதை கடைசியாக நம்ம அந்த உப்புமா மேலே பிழிய போகிறோம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான். ஸோ வாங்க செய்முறைக்கு போகலாம். இப்போது ஒரு கடாயில் நான் தாளிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு இதை தாளித்து வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. அதாவது கடுகு, உளுத்தம்பருப்பு, கேஷ்நட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். வெங்காயமும் ஓரளவுக்கு ப்ரௌனாக வந்துருச்சு, லைட் ப்ரௌனாக. இப்போது அந்த அரைச்சி வச்ச அந்த விழுதை, அதாவது கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா இது 3ஐயும் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த கொத்தமல்லியோட அந்த மாய்ஸ்சர்லாம் போய் ஓரளவுக்கு கட்டியாக வந்துச்சு. நம்மளோட கொரியாண்டரும் நல்லா வெந்து நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் இந்த ஒரு கிளாஸுக்கு தான் நான் ரவா எடுத்திருந்தேன். ஸோ ஒரு கிளாஸ் ரவாவுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேங்க. ஸோ அந்த ரேஷியோ என்னென்னா 1:3. ஸோ அதனால் தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிடலாம். அதாவது 3 கிளாஸ் தண்ணி நான் இப்போ ஊற்றுறேன். இந்த ரேஷியோலேயே நீங்கள் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். நல்லா உதிரி உதிரியாக நல்லா பாருங்கள். நம்மளோட தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ நம்மளோட தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவா போட்டுடலாம். ரவா உப்புமாவுக்கு எப்போவுமே தண்ணி நல்லா கொதித்து வரணுங்க. அதுக்கப்புறம் தான் ரவா போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவாவை சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைனா கட்டி தட்டிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபுல் ரவாவையும் போட்டுட்டேன். கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ ஸ்டவ்வை நான் சிம் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்ல ஒரு பச்சை கலர் உப்புமாவாக வருது. நல்லா கிளறி விடுங்க. கட்டி தட்டாமல் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா அந்த ரவாவோட கொரியாண்டரோட அந்த ஸ்மெல் வருதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில்
நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. கடைசியாக நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் மணமும் வருங்க. அதனால தான் நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய் சேர்த்து நல்லா கலரி வச்சுட்டேங்க. இப்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டேன். நான் இப்போது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இதை குக் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் இப்போது மூடி வச்சு பாருங்கள், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான கொரியாண்டர் ரவா உப்மா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கோக்னட் சட்னி இல்லை கார சட்னியோட பரிமாறுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எப்பெல்லாம் புது வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. மீண்டும் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.